உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போ. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ ஆமென் நிலைத்திருப்பான். உலகம் அதன் இச்சையும் ஒளிஞ்சு போயிடும், மாறிடும். ஆனா தேவ சித்தத்தை செய்கிறவன் ஒரு நாளும் மாற மாட்டான். ஒரு நாளும் அவனுடைய வாழ்க்கை குறைந்து போகாது, பலவீனப்பட்டு போகாது. பிரியமானவர்களே, உலகத்தின் மகிமையை பார்த்து ஏமாந்துடாதீங்க. உலகத்தின் மகிமையை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஒருத்தன் ஏமாந்தான், 7 வருஷம் அவன் வாழ்க்கையில போயிருச்சு. ராகேல்னு சொல்லி லேயால கட்டி வச்சுட்டான் லாபான். ஆமே 7 வருஷத்தை இழந்துட்டான். ஏமாந்துடாதீங்க, ஒரு நாளும் ஏமாந்துடாதீங்க. லோத்து ஏமாந்தான். எகிப்த போல இருக்கு வல்லரசு, யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுது. எங்க போனா? சோதோம் குமாரா. உள்ள போனாதான் தெரியுது அதுல ஹோமோசெக்சுவல், பயங்கரமான ஆண் புணர்ச்சிக்காரர்களால் நிறைந்திருக்கிறது அந்த இடம். கவனம், அழிச்சிரும். உலகம் அதன் மகிமையும் பார்க்க மகிமையா இருக்கு, பார்க்க மகிமையா இருக்கு. அநேக வருஷங்களுக்கு முன்பாக நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். யாரெல்லாம் தங்கள் பிளட்ல எடுத்து சைன் பண்ணியிருக்கிறான் லைஃப்ல, தாம் அவனுக்கு டேலண்ட் இருந்தது உண்மைதான், ஆனா சத்துரு அவனுடைய இருதயத்துல பேசி யாரெல்லாம் தாம் பிளட் எடுத்து சைன் பண்ணியிருந்தானோ, கவனன்ட் போட்டிருக்கான் பிசாசோட, அப்படி யாரெல்லாம் கவனன்ட் போட்டானோ, சைன் பண்ணானோ, அவனெல்லாம் இந்த உலகத்துல மகிமையுள்ளவர்களா மாத்திருச்சா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில உலகம் மோசமானது, உலகத்தின் ஈர்ப்பு மோசமானது, உலகத்தின் மகிமை மோசமானது. உலகமும் அதன் மகிமையையும் இருதயத்துல எடுக்கிற ஒரு துர்பாக்கியமான சோதனை. அதை தாண்டினாதான் ஜெயம், அதை தாண்டினாதான் ஜெயம். 3ஐயும் தாண்டணும்.